வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். கதிர் முல்லையோட அம்மாட்ட சொல்றாங்க, தேவையில்லாம எங்க வீட்டுல போய் எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த வீடு என்னோட அப்பா வாங்கினது, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அப்பாவா எங்களை இருந்து வளர்த்தது எங்களோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்றாரு. எங்க மேலையும் அந்த வீட்டு மேலையும் எங்க அண்ணனுக்கு இல்லாத உரிமை யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்களோட அன்னை கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து அவங்கள நாங்க இன்னொரு அம்மாவா தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. என்னோட அத்தன்றனால தான் உங்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன். இன்னொரு தடவை அந்த வீட்டுல போய் பிரச்சனை பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கதிர் சொல்லிடுறாரு. முல்லையோட அம்மா என்னமோ பண்ணுங்க அப்படின்னு கோச்சிட்டு போயிடுறாங்க. முல்ல அப்பாட்ட கதிர் சொல்றாரு, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல மாப்பிள்ள, இவ போயிட்டு வந்ததுல இருந்து நானும் இவளை திட்டிட்டு தான் இருக்கிறேன், அவளோட குணமே அதுதான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா மூர்த்தி வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. தனோ மூர்த்திட்ட முல்லையோட அம்மா வந்து திட்டிட்டு போனதை பத்தி சொல்றாங்க. நம்ம மனசுல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்ல தனோ, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, என்னோட தம்பிகளுக்கு தெரியும் என்ன பத்தி அப்படின்னு மூர்த்தி சொல்லிடுறாரு. அடுத்தவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்ன்ற அவசியம் நமக்கு கிடையாது அப்படின்னு மூர்த்தி சொல்லிடுறாரு. அடுத்ததா ஜீவா இப்போ அங்க வராரு. அந்த இடத்த சீக்கிரமா முடிக்க சொல்றாங்கன்னு அவருக்கு ஏதோ பண தேவை இருக்கு போல அப்படின்னு சொல்றாரு. மீனா சொல்றாங்க, இன்னைக்கு வந்துட்டு போனாங்க, அந்த வீட்டை முடிப்பாங்கன்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்றாங்க. வீடு பார்க்க வந்தவங்க வந்து பீரோவை திறந்து பாக்குறாங்க, கிச்சன்ல போய் குண்டா சட்டையெல்லாம் உருட்டி பாக்குறாங்க. என்ன மாமா இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நாளைக்கு ஐஸ்வர்யாவுக்கு மேக்கப் போட சொல்லி ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு காலையில 4 மணிக்கு கார் அனுப்பி வைப்பாங்கலாம், ஐஸ்வர்யாவை அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. என்ன சொல்றதானோ, இந்த பிள்ளைய தனியா 4 மணிக்கு நம்ம எப்படி அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு மூர்த்தி கேக்குறாரு. அவன் இந்த பியூட்டி பார்லர்ல எதுவுமே வேணாம், வாங்கின பொருள்லாம் எங்க இருந்து வாங்கினியோ அங்கே போய் கொடுத்துருமா அப்படின்னு மூர்த்தி சொல்லிடுறாரு. மீனா சொல்றாங்க, ஐஸ்வர்யா ஒன்னும் தனியா இருக்க போறது இல்லைல்ல, அது கல்யாண வீடு தானே, எல்லாரும் இருக்க தானே செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மூர்த்தி சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் ஐஸ்வர்யாவை தனியா அனுப்புறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாரு. மூர்த்தி மீனாட்ட சொல்றாரு, நீ ஒண்ணு பண்ணு மீனா, நாளைக்கு ஐஸ்வர்யா கூட நீயும் கிளம்பி போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. என்னது, நான் போடுமா அப்படின்னு மீனா ஷாக் ஆயிடுறாங்க. வேற வழி இல்லாம சரி மாமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா மாமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எதுக்காக மாமா யார் யார்கிட்டயோ பணத்தை கேட்டு கெஞ்சிட்டு இருக்கணும், அதுதான் என்னோட அப்பா கையில காசோட ரெடியா இருக்கிறாருல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கேக்குற காசை விட 5-10 லட்சம் ரூபாய் கூட தரேன்னு வேற சொல்றாருல மாமா, பேசாம அவருக்கே வீட கொடுத்துடலாம்ல அப்படின்னு மீனா கேக்குறாங்க. மூர்த்தி சொல்றாரு, அதான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல மீனா, சொந்தத்துக்குள்ள வரவு செலவு வச்சுக்கிட்டு அது நல்லா இருக்காதுமா, இந்த விஷயத்த பத்தி இனிமே நீ பேசாத அப்படின்னு கட்டன் ரேட்டா சொல்லிடுறாரு. அடுத்ததா மீனா அவங்க அப்பாவுக்கு கால் பண்றாங்க. ஜீவாவும் இப்போ ரூமுக்கு வராரு. மீனா அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, இந்த வீட்டு ஆளுங்க வேற யார்கிட்டயோ கெஞ்சுவாங்களாம் வீடை வாங்க சொல்லி, ஆனா உங்களுக்கு மட்டும் வீடை கொடுக்கவே மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூட நான் மாமாட்ட இந்த விஷயத்த பத்தி சொன்னேன்ப்பா, ஆனா பெரிய மாமா இந்த விஷயத்த பத்தி இனிமே பேசாதுன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. மீனா அப்பாவும் சொல்லிடுறாரு, இனிமே இந்த விஷயத்த பத்தி உன் வீட்டாள்கிட்ட பேசாதம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜீவா மீனாவை திட்டுறாங்க, இந்த விஷயத்த உடனே உன் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லி ஆகணுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, இந்த வீடை வாங்க சொல்லி நான் தானே சொன்னேன், அவரும் எனக்காக பணத்தை ரெடி பண்ணி வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கிறாரு, ஆனா உங்க வீட்டாளுங்க மட்டும் ஏன் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. எங்க அப்பாவுக்கு அந்த வீடை கொடுக்கறதுல உங்க வீட்டாளுங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.